ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ முப்படை ட்ரைனிங் அகாடமி சார்பில் வரக்கூடிய எஸ்எஸ்சி ஜிடி தேர்வுகளுக்கான புத்தகங்கள் விற்பனையில் உள்ளது. ஸோ எஸ்எஸ்சி ஜிடி தேர்வுகளுக்கான புத்தகங்களின் விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் நாங்கள் வந்து 4 புக் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேத்தமெட்டிக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் தென் இங்கிலீஷ். ஸோ இதோட வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் சேர்த்து வாங்கினீங்கன்னா 1500 ஆகும். ஸோ வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் மட்டும் உங்களுக்கு தனியாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600 ஆகும். இந்த புக்கை பற்றின மேற்கொண்ட டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் கீழே தெரியுற நம்பர் 7200400395 அல்லது 7200400398. வணக்கம். இனி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க். சரிங்களா? இந்த டைம் அண்ட் ஒர்க்கு என்ன கான்செப்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். சரிங்களா? டைம் அண்ட் ஒர்க், டைமுக்கும் ஒர்க்குக்கும் என்ன மேட்ச், சரிங்களா, என்ன டிஃப்ரென்ஸ், இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஒரு வேலை செய்கிறோம், ஒருத்தர் வந்து ஒரு வேலையை 10 நாளில் செய்கிறார் அப்படின்னும் போது 2 பேர் வந்து அந்த வேலையை 5 நாளில் செய்வாங்களா? ஸோ ஆட்கள் அதிகமாக அதிகமாக டைம் வந்து குறையும். சரிங்களா? அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஹிண்ட்டு வந்து சிலது கொடுத்துருக்கோம். சரிங்களா? அதெல்லாம் பார்ப்போமா? இஃப் ஏ கம்ப்ளீட் ஏ ஒர்க் இன் 15 days தென் ஏவோட 1 day ஒர்க் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 1 day ஒர்க் என்ன இருக்கும்? 1/15 இருக்கும். சரிங்களா? 2 day ஒர்க் என்னன்னு கேட்டாங்கன்னா 2/15 இருக்கும். அதே மாதிரி 15 day ஒர்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா 15/15 வரும், கேன்சல் பண்ணால் 1. ஸோ அவ்வளோதான். இஃப் ஏவோட கம்ப்ளீட் ஏ ஒர்க் இன் 15 days தான் ஏவோட 1 day ஒர்க்கு 1/15. அதே மாதிரி இஃப் ஏ கம்ப்ளீட் ஏ ஒர்க் இன் 8 days அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா 1 day ஒர்க் வந்து என்னவா இருக்கும்? 1/8 இருக்கும். சரிங்களா? இப்போது இந்த செகண்ட் ஃபார்முலா என்ன சார், எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, 2 men, சரிங்களா, 2 men இல்லை M1 M2 அப்படின்றது வந்து 2 men, ஓகேவா, 2 மனுஷன்களை குறிக்கும். சரி, D1 D2 அப்படின்றது வந்து டேஸ். சரிங்களா? எம்னா வந்து மென்னு, டினா வந்து டேஸு, ஹெச்னா ஹார்ஸ், ஓகேவா, ஹார்ஸ் மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல, அந்த மணி நேரம் தான் வந்து ஹெச். W அப்படின்னா ஒர்க்கு. அதாவது நம்ம பார்க்க போகிற ஆன்சர் எதுக்கெல்லாம் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனலில் இருக்கும்னா, மென்னும் டேஸு ஹார்ஸு இதெல்லாம் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனலில் இருக்கும். அதாவது மேலே இருக்கும், ஒர்க்கு மட்டும் கீழே இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மென் அதிகமாக அதிகமாக ஒர்க்கு குறையும். சரிங்களா? மென்னு குறைய குறைய ஒர்க்கு அதிகமாகும். அதே மாதிரி டேஸ் அதிகமாக அதிகமாக ஒர்க்கு குறையும். டேஸ் குறைய குறைய ஒர்க்கு அதிகரிக்கும். அதே மாதிரி ஹெச் அதிகமாக அதிகமாக ஒர்க்கு குறையும். ஹவர்ஸ் குறைய குறைய ஒர்க்கு அதிகமாகும். ஸோ அந்த கான்செப்ட் பிரகாரம் தான் வந்து இந்த ஃபார்முலா எழுதியிருக்கும். சரிங்களா? இந்த ஃபார்முலா பற்றியும் நம்ம சில சம்ஸ் போடும்போது பார்ப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன ஃபார்முலா கொடுத்துருக்கோம்னா, ஒர்க்கிங் டுகெதர் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஏ வந்து ஒரு வேலையை ஒரு 5 நாளில் செய்கிறாரு, பி வந்து அதே வேலையை ஒரு 10 நாளில் செய்கிறாரு. அப்போ 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாளில் செய்வாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது. சரிங்களா? ஏ வந்து எக்ஸ்ன்ற டேஸில் வந்து செய்கிறாரு ஒரு வேலையை, பீன்றவர் ஒய்ன்ற டேஸில் வந்து ஒரு வேலையை செய்கிறாரு. அப்போ 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாளில் செய்வாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா, xy/x+y டேஸ் இந்த ஃபார்முலாவில் வந்து நம்ம அப்ளை பண்ணாலே டைரெக்டாக வந்து ஆன்சர் வந்துடும். சரிங்களா? அப்போ ஒர்க்கிங் டுகெதர் வித் 2 persons, 2 பர்சனை பற்றி சொல்லும் போது இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒர்க்கிங் டுகெதர் 3 persons. 3 person இப்போ வந்து எக்ஸ்ன்றவர் ஒரு வேலையை ஒரு 2 நாளில் செய்கிறாரு, ஒய்ன்றவர் ஒரு வேலையை ஒரு 4 நாளில் செய்கிறாரு. சரிங்களா? ஜெட்ன்றவர் அதே வேலையை ஒரு 7 நாளில் செய்கிறாரு. அப்படின்னும் போது 3த்தையுமே ஆட் பண்ணுவோமா? சரிங்களா? 3 பேருக்கு ஒர்க்கிங் டுகெதர் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 3 பேருக்குன்னும் போது AB/BC+CA டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, சார் இங்கே மட்டும்தான் XY போட்டிருக்கீங்க, இங்கே ஏன் ABC போட்டிருக்கீங்க அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். சரிங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஃபார்முலா கொஞ்சம் வேரி இருக்கட்டும், அப்படின்னா வந்து ஈஸியாக நம்மளால தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே XY யூஸ் பண்ணியிருக்கேன், இங்கே ABC யூஸ் பண்ணியிருக்கேன். மற்றபடி இங்கே 2 person, இங்கே 3 person, அவ்வளோதான் விஷயம். வேறு எதுவுமே இதில் வந்து சேஞ்ச் இல்லை. சரிங்களா? நெக்ஸ்ட் ஃபார்முலா பாருங்க. இஃப் A men and B women can do a piece of work in n days, அதாவது ஒரு 4 men and 5 women, சரிங்களா, ஒரு வேலையை ஒரு n days, n daysன்னது ஒரு 10 நாள் இல்லை ஒரு 5 நாளில் செய்கிறாங்கன்னு வச்சிங்களேன். C men and D women, இப்போ அதே வேலையை ஒரு 4 ஆண்கள் ஒரு 6 பெண்கள் அந்த வேலையை எத்தனை நாளில் செய்வாங்க இப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும். அதாவது ஒரு எண்ணை கொடுத்துருவாங்க, இது ஆண் இது பெண். அதே மாதிரி இங்கே சியும் ஒரு ஆண், இங்கே ஒரு
பென் இப்படி கொடுத்தாங்கன்னா என்ன ஃபார்முலா NAB டிவைடட் பை BC + AD டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரிங்களா? அப்போ இந்த ஃபார்முலாலாம் கொஞ்சம் கரெக்டாக நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து சம்ஸ் போட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஃபார்முலா இது என்ன சார் டைரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் கொடுப்பாங்க. ஏ வந்து ஒரு வேலையை ஒரு 2 நாளில் செய்கிறாரு அப்படின்னும் போது பி வந்து ஒரு 50% மோர் எஃபிஷியன்ட் ஃபார் ஏ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ எஃபிஷியன்ட்னா என்ன, கொஞ்சம் திறமையான ஆள், யாரை விட ஏவை விட. சரிங்களா? ஏவை விட பின்றவர் கொஞ்சம் ஒரு 50% ஸ்பீடாக ஒர்க் பண்ணுற ஆள். அப்படி ஒர்க் பண்ணார்னா அவர் எத்தனை நாளில் அந்த வேலையை செய்வார் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் வரும். அப்போ ஏ 2 நாளில் செய்கிறாருன்னா பி வந்து கண்டிப்பாக 1 நாள் தான் செய்வார். சரிங்களா? ஏன்னா 50% தான் நான் சொல்கிறோம், அதில் பாதின்னும் போது 1 நாளில் வரும். அதை எப்படி சம்மில் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n × 100/100 + p. இல்லை என்னது நம்பர் ஆஃப் டேஸ். சரிங்களா? என்னது நம்பர் ஆஃப் டேஸு, பின்னது அவங்க கொடுக்குற பர்சன்டேஜ். சரிங்களா? பின்னது அவங்க கொடுக்குற பர்சன்டேஜ். ஸோ இந்த ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம சம்ஸ் போட போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ சம்ஸுக்கு போவோமா? கொஷின் பாருங்க. 12 men ஒரு வேலையை 8 டேஸில் செய்கிறாங்க. சரிங்களா? அப்போது 16 men அதே வேலையை எத்தனை நாளில் செய்வாங்க? சரி, இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் பாருங்கள். 12 men ஒரு வேலையை 8 டேஸில் செய்கிறாங்க. அப்போ 16 men அதே வேலையை எத்தனை நாளில் செய்வாங்க? இது வந்து ஒரு பேசிக் கொஷின். சரிங்களா? டைரக்ட் கொஷின்னு சொல்லலாம். இந்த மாடலில் இருக்கிற டைரக்ட் கொஷின் எதுன்னு கேட்டிங்கன்னா இதுதான். ஸோ இதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 12ஐயும் 8ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்க. சரிங்களா? ஈக்குவல் டு 16 × x. ஏன் சார் இப்படி எதுறீங்கன்னா 12 men ஒரு வேலையை 8 நாளில் செய்கிறாங்க. அப்போது 16 men அதே வேலையை எத்தனை நாளில் செய்வாங்க? ஸோ எக்ஸை இங்கே எழுதிக்கிட்டேன். சரிங்களா? அப்போது 12 × 8/16. ஓகேவா? ஸோ 8 1s are 8, 8 2s are 16, 2 1s are 2, 2 6 are 12. ஸோ அப்போ ஆன்சரு 6 days. அப்போது 12 men 8 டேஸில் ஒரு வேலையை செஞ்சால் 16 men வந்து 6 நாள்லேயே அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் சம் போகுமா? சரி, 20 men ஒரு வேலையை 25 டேஸில் செய்கிறாங்க. அப்போ 5 men இந்த கொஸ்டினும் பாருங்கள், சேம் அதே மாடல் தான். 20 men வந்து ஒரு வேலையை 25 டேஸில் செய்கிறாங்க. அப்போ 5 men வந்து அதே வேலையை எத்தனை நாளில் செய்வாங்க? இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 20 × 25. சரிங்களா? இதையும் மல்டிப்ளை பண்ணிட்டோம். நம்பர் ஆஃப் டேஸையும் நம்பர் ஆஃப் பர்சன்ஸையும் மல்டிப்ளை பண்ணிட்டு, சரிங்களா, கீழே வந்து பாருங்கள் 5 men எத்தனை நாளில் அந்த வேலையை செய்வாங்க. இவ்வளோதான் கொஸ்டின். சரிங்களா? இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கனாலே இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இதுதான் வந்து பேசிக் மாடல். ஓகேவா? ஸோ 20 × 25/5. எதனா ஒன்று கேன்சல் பண்ணுவோமா? அப்போ எதை பண்ணுவோம்? 5 1s are 5, 5 4s are 20. அப்போது 25 × 4 100. ஸோ 100 டேஸில் வந்து 5 பேர் வந்து அந்த வேலையை செஞ்சு முடிப்பாங்க. இல்லை, நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், 20 men 25 நாளில் ஒரு கொஷின். சரிங்களா? 20 men 25 நாளில் ஒரு வேலையை செய்கிறாங்க. அப்படி இருக்கும்போது 5 men அதே வேலையை 100 டேஸில் செய்வாங்க. சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஷினை நல்லா படிக்க தெரியணும். ஓகேவா? ஏன்னா கொஷின் நல்லா படிக்க தெரியல அப்படின்ற பட்சத்தில் வேறு மெத்தடில் ஆன்சர் போட வேண்டியதாக வரும். சரிங்களா? அப்படி வேறு மெத்தடில் போய் ஆன்சர் தப்பாக வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக கொஷினை படிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ண கற்றுக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். சரி, தேர்ட் கொஷின் பாருங்கள். 12 men complete a work, complete a 3 kilometer road in 10 days. 15 men 6 kilometer road in how many days? சரி, தேர்ட் கொஸ்டின் பார்ப்போமா? தேர்ட் கொஸ்டின் பாருங்க. 12 men 3 kilometer ரோடை வந்து 10 நாளில் போட்டு முடிக்கிறாரு. சரிங்களா? அப்படி இருக்கும்போது 15 men 6 kilometer ரோடு எத்தனை நாளில் போடுவார்? சரிங்களா? இவ்வளோதான் கொஸ்டின். ஸோ 12 men இங்கே வந்து பாருங்க கான்செப்ட் கொஞ்சம் அதிகமாகுது. ஸோ நெக்ஸ்ட் மாடலுக்கு வருவோம். சரிங்களா? பேசிக் மாடலில் ஒரு 2 சம் பார்த்தோம்.
இப்போது நெக்ஸ்ட் மாடலுக்கு வருவோம். நெக்ஸ்ட் மாடலில் 12 men 3 kilometer 10 days. ஸோ இங்கேயும் 15 men 6 kilometer how many days? கொஸ்டின் இவ்வளோ தான். ஸோ இப்படி இருக்கும்போது M1 D1 H1 divided by W1 equal to M2 D2 H2 divided by W2. சரிங்களா? அப்போ இதில் எம்முக்கு நேராக மென்னு கொடுத்துட்டாங்க. டி வந்து எவ்வளோ 10 டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? H1 வந்து கொடுக்கல, ரெண்டுத்துலையுமே கொடுக்கல. சில சம்ஸில் டேஸுக்கு பதிலாக என்ன கொடுப்பாங்க, ஹெச் கொடுப்பாங்க, ஹார்ஸை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில சம்ஸில் ரெண்டுமே, அதாவது மென்னு டேஸு ஹார்ஸு ஒர்க்கு எல்லாமே கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஃபார்முலாவை நம்ம மாற்றிக்குவோம். சரிங்களா? ஸோ இங்கே வந்து ரெண்டுத்துலையுமே ஹெச் கொடுக்கல, ஹார்ஸ் கொடுக்காதனால ஸோ ஹார்ஸ் தேவையில்லை. சரிங்களா? அதே ஃபார்முலா தான் நான் ஃபஸ்ட்டு எழுதிட்டு உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் காமிக்கிறேன். சரிங்களா? அப்போது M1 D1 by W1, M1ஓட வேல்யூ வந்து 12. சரிங்களா? D1ஓட வேல்யூ வந்து 10, W1ஓட வேல்யூ 3 ஈக்குவல் டு M2ஓட வேல்யூ வந்து 15, D2 அதுதான் வந்து தெரியாது, divided by W2ஓட வேல்யூ 6. ஸோ புரியுதா பார்த்துங்க, D2 தெரியாது, அதாவது டே 2 வந்து தெரியாது. ஸோ தெரியாதனால அது மட்டும் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன், மீதி எல்லாமே அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கரெக்டாக இதுதான் ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டாலே நம்ம எல்லா சம்முமே பெரும்பாலும் வந்து அட்டன் பண்ணலாம். சரிங்களா? டைம் அண்ட் ஒர்க்லாம் வந்து ஒரு 6-7 மாடல். சரிங்களா? அவ்வளோதான். அந்த 6-7 மாடலை கரெக்டாக நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கனாலே ஈஸியாக அடிக்கலாம், ரொம்ப ரிஸ்கி எல்லாம் இருக்காது. ஸோ இது எப்படி கேன்சல் பண்ணோம்னா, இங்கே இருக்கிறது எடுத்து இங்கே கேன்சல் பண்ணக்கூடாது, அதே மாதிரி 6 எடுத்து இங்கே கேன்சல் பண்ணக்கூடாது. சரிங்களா? இங்கே இருக்கிற நம்பர் எடுத்து கீழே கேன்சல் பண்ணலாம், இங்கே இருக்கிற நம்பர் எடுத்து மேலே கேன்சல் பண்ணலாம். அதாவது டினாமினேட்டரும் மல்டிப்ளிகேஷனில் இருக்கும்போது கேன்சல் பண்ணலாம், நியூமிரேட்டரும் மல்டிப்ளிகேஷனில் இருக்கும்போது கேன்சல் பண்ணலாம். ஆனால் டினாமினேட்டர் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டினாமினேட்டரு, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற நியூமினேட்டரில் கேன்சல் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ அப்போது 3 1s 3, இங்கே 3 2s 6 அடிக்கலாமா? சரிங்களா? அதே மாதிரி வேற என்ன பண்ணலாம், 12 × 10 × 2, இந்த 2 நான் அப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டேன். சரிங்களா? ஈக்குவல் டு 15 × x. ஸோ எக்ஸ் வேணும்னா 12 × 10 × 2 divided by 15. ஸோ 12 டேபிள் அது 3 டேபிள் அடிச்சா இது 4 டைம்ஸா, இது 5 டைம்ஸ். 5 டேபிள் அடிச்சா இது 1 டைம், இது 2 டைம். ஸோ 4 ஒன்று இருக்குது, 2 ஒன்று இருக்குது, இது ஒரு 2 இருக்குது. ஸோ அப்போ என்ன வரும், 4 × 2 × 2, 4 2s 8, 8 2s 16. ஸோ 16 டேஸ். அப்போது 12 men 3 கிலோமீட்டர் ரோடு 10 டேஸில் போட்டார்னா 15 men 6 கிலோமீட்டர் ரோடு 16 நாளில் முடிப்பார். சரிங்களா? அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? 4th கொஸ்டின் பார்க்கலாம். 15 men ஆஃப் ஒர்க்கு. சரிங்களா? 20 நாளில் முடிக்கிறார். ஆஃப் ஒர்க்கு 15 men 20 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ 20 men ஆகிட்டாங்க. இப்போ 20 men ஃபுல் ஒர்க்கை எத்தனை நாளில் முடிப்பாங்க? இவ்வளோதான் வந்து கொஸ்டின். ஸோ அதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோமா? M1 D1, இங்கேயும் பாருங்க ஹார்ஸ் கொடுக்கல, ஸோ H1 தேவையில்லை, divided by W1 equal to M2 D2 divided by W2. சரிங்களா? ஸோ M1 15 into D1 ஓட ஆன்சரு 20 டேஸ் divided by W1, இங்கே இருக்கிற 1/2 அப்படியே போடணும். சரிங்களா? ஈக்குவல் டு M2 20 into D2, அதுதான் தெரியாது, X divided by W2. இங்கே தான் வந்து நிறைய பேர் வந்து எனக்கு புரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த கொஸ்டின் ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபுல் ஒர்க்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபுல் ஒர்க்குனா என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே ஆஃப் ஒர்க்கு 1/2 போடுறோன்னா ஃபுல் ஒர்க்குக்கு 1 போட்டாலே போதும். சரிங்களா? அவங்க வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வேர்ட்ஸில் கொடுப்பாங்க, ஃபுல் ஒர்க்கு இல்லை டபுள் ஒர்க்கு அப்படின்னு கொடுத்தா 2 × 1ன்னு சொல்லிட்டு போட்டுக்கணும். சரிங்களா? ஸோ கரெக்டாக கொஸ்டினை புரிஞ்சிக்க கற்றுக்குங்க. ஸோ இங்கே பாருங்கள், இந்த 20
இந்த 20 கேன்சல் பண்ணலாமா? நான் சொல்லியிருக்கேன்ல நியூமிரேட்டர் கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ இங்கே எக்ஸ் பை 1 தான் இருக்குது. ஸோ 15 டிவைடட் பை 1/2 ஈக்குவல் டு எக்ஸு. அதாவது எனக்கு எக்ஸ் மட்டும் வேணும்னா 15 டிவைடட் பை ஆஃப். சரிங்களா? இது பாருங்க, இது டினாமினேட்டர் இருக்குல்ல, நியூமினேட்டரில் எழுதும்போது 2/1 எதுவுமா ஈக்குவல் டு எக்ஸு. சரிங்களா? அப்போ 15 இன்ட்டு 2/1 ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ எக்ஸ் வேணும்னா 15 2s are 30. அப்போது 30 டேஸில் வந்து அவர் அந்த வேலையை செஞ்சு முடிப்பார். சரிங்களா? அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ 15 men 1/2 ஒர்க்கை 20 டேஸில் செய்கிறாருன்னா 20 men ஃபுல் ஒர்க்கை 30 டேஸில் செய்வார். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி மாடலில் கொஞ்சம் சம்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. சரிங்களா? நிறைய கொஷின்ஸ் வந்து எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயும் வந்து இந்த மாதிரி தான் வந்து கேட்குறாங்க. சரிங்களா? இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் இல்லை 1 or 2 கொஷின்ஸ் வந்து உள்ளே வருது. சரிங்களா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. 5th கொஷின் பார்க்கலாமா? சரி, 5th கொஷின் பாருங்கள். ஏ வந்து 8 டேஸில் ஒரு வேலையை முடிக்கிறாரு, பின்றவர் ஒரு வேலையை 12 டேஸில் முடிக்கிறார். அப்போது ஏவும் பியும் சேர்ந்து ஒர்க்கிங் டுகெதர் அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம்? ஏவும் பியும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாளில் செஞ்சு முடிப்பாங்க? இப்படி தான் வந்து கொஸ்டின் வரும். ஸோ ஏ வந்து 8 டேஸ், பி 12 டேஸ். சரிங்களா? ஸோ இதுக்கு ஃபார்முலா என்ன சொன்னோம்? ஒர்க்கிங் டுகெதர் ஃபார் two persons xy by x plus y days. சரிங்களா? xy by x plus y days. ஸோ எக்ஸ்னா வந்து ஏவோட டேஸை வச்சுங்க, ஒய்னா வந்து பியோட டேஸை வச்சுங்க. சரிங்களா? அப்போ 8 into 12 divided by 8 plus 12. ஸோ மேலே வந்து ஃபஸ்ட்டே வந்து இப்படியே வந்து கேன்சல் பண்ணிடாதீங்க. சரிங்களா? இது ரெண்டுத்தையும் கீழே இருக்கிறத ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கேன்சல் பண்ணணும். ஸோ கீழே இருக்கிறத ஆட் பண்ணால் 20 ஆகும். சரிங்களா? இப்போ கேன்சல் பண்ணுவோம். ஏன்னா இங்கே மல்டிப்ளேயில் இருக்குது, பிரச்சனை இல்லை. கீழே வந்து ப்ளஸில் இருக்குல்ல, ப்ளஸில் இருக்கும்போது கேன்சல் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ 4 2s are 8. சரிங்களா? 4 5s are 20. சரிங்களா? ஸோ அப்போ 2 into 12 by 5 அப்படின்னு இருக்கு. 24 by 5. ஸோ 24 by 5 எப்படி அதெல்லாம் 5 4s are 20. 5 4s are 20. ரிமைண்டர் 4. ஸோ இங்கே இருக்கிற 4-ஐ ஃபஸ்ட்டு எழுதிக்கணும், கீழே இருக்கிற 4-ஐ மேலே எழுதணும். சரிங்களா? அந்த சைடில் இருக்கிற 5-ஐ கீழே எழுதணும். அப்போ 4 by 5 டேஸ். இந்த 4 by 5 டேஸில் வந்து கிட்டத்தட்ட அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை முடிப்பாங்க. இப்போ ஏ வந்து 8 நாள், பி வந்து 12 நாள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை 4 by 5 டேஸில் வந்து முடிப்பாங்க. சரிங்களா? இது வந்து நெக்ஸ்ட் டைப் சம்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. அப்போ இது வரைக்கும் நம்ம என்னென்ன சம்ஸ்லாம் பார்த்துருக்கோன்னு ஒரு தடவை ரிவைண்ட் பண்ணிக்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து பேசிக் மாடல் பார்த்தோம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து இந்த m1 d1 divided by w1 equal to m2 d2 divided by w2. சரிங்களா? அந்த மாடல் பார்த்தோம். அதுலேயே சப்போஸ் அதாவது ஹார்ஸ் வந்துச்சுன்னா அதையும் எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டேன். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்துருக்கோம்? ஒர்க்கிங் டுகெதர் சம்ஸை பார்த்துருக்கோம். சரிங்களா? ஒர்க்கிங் டுகெதர்ஸில் 2 நம்பர் வந்து 2 பேருக்கு வந்து கொடுக்கும்போது அந்த 2 பேரையும் சேர்த்து அவங்க எத்தனை நாளில் செய்வாங்க அப்படின்னும் போது இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணிட்டோம். சரிங்களா? இதிலே இன்னொரு சம்மை போட்டு பார்ப்போம். அப்புறம் வந்து ஈஸியாக ப்ராக்டிஸ் ஆகும். ஓகேவா? 6th சம் பாருங்க. எக்ஸ் வந்து ஒரு வேலையை 12 டேஸில் செய்கிறாரு, ஒய்ன்றவர் அதே வேலையை 18 நாளில் செய்கிறாரு. சரிங்களா? அப்போ 12 18. சரிங்களா? இதுக்கு ஒர்க்கிங் டுகெதர் அதாவது 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாளில் செய்வாங்க, இதுதான் வந்து கொஸ்டின். ஸோ ஒர்க்கிங் டுகெதருக்கு என்ன ஃபார்முலா? xy divided by x plus y days. ஸோ 12 into 18 divided by 12 plus 18. புரியுதா பாருங்க? 12 into 18 divided by 12 plus 18. அப்போ 12 into 18 divided by இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 30. ஸோ எந்த டேபிள் அடிக்கலாம்? 6 டேபிள் அடிச்சா இது 2 times, இது 5 times. அப்போ 2 18s are 36. அப்போ 36 by 5. 36 by 5
டிவைட் பண்ணால் என்ன வரும் பாருங்க, 5 7s are 35, ரிமைண்டர் 1. சரிங்களா? அப்போ எப்படி எதுவும் 7 1/5. எக்ஸ் ஒரு வேலையை 12 நாளில் செய்கிறாரு, ஒய் அதே வேலையை 18 நாளில் செய்கிறாரு. அப்படி செஞ்சால் 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை கிட்டத்தட்ட 7.25 நாளில், சரிங்களா, 7 நாள் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துலேயே அந்த வேலையை செஞ்சுருவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அந்த சம்முக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? A tap fill a tank in 20 minutes and the other in 12 minutes. If both opened on same time, in how many time tank will fill அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. சரிங்களா? அதாவது 7th சம் பாருங்க, 20 மினிட்ஸில் ஒரு டேங்க் ஃபில் ஆகுது, இன்னொன்று 12 மினிட்ஸில் ஃபில் ஆகுது. சரி, 7th கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மாடலும் வந்து நிறைய கேட்பாங்க. இது வந்து பைப் அண்ட் கிறிஸ்டின் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் வர சம்ஸ் தான். சரிங்களா? ஆனால் இந்த டைம் அண்ட் ஒர்க்குக்கும் இதுக்கும் வந்து ஒரே ரிலேஷன்ஷிப்ன்றதால நான் இதிலே வந்து இந்த மெத்தடையும் சொல்கிறேன். சரிங்களா? அப்போ 20 மினிட்ஸு, இது 12 மினிட்ஸ். ஓகேவா? ஸோ 20 மினிட்ஸ்க்கும் 12 மினிட்ஸ், ஒரு பைப்பை வந்து திறந்தா 20 மினிட்ஸில் ஒரு டேங்க் ஃபில் ஆகும், இன்னொரு பைப்பை திறந்தா 12 மினிட்ஸ்லேயே அந்த டேங்க் ஃபில் ஆகும். அப்போது 2 பைப்பையும் ஒரே நேரத்தில் ஓப்பன் பண்ணுறாங்க. அப்படி ஓப்பன் பண்ணால் ஒர்க்கிங் டுகெதர் தானே, அப்படி ஓப்பன் பண்ணால் அந்த டேங்க்கு எவ்வளோ நிமிஷத்தில் வந்து ஃபில் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போது ஒர்க்கிங் டுகெதர் கணக்கு தானே இதுவும், ஏன்னா 2 டேப்பையும் ஒரே நேரத்தில் நீங்கள் திறக்கிறீங்க. அப்படி திறக்கும் போது 2மே ஒர்க் பண்ணுதுன்னு தானே அர்த்தம். சரிங்களா? 2மே ஒரே நேரத்தில் ஒர்க் பண்ணுதுன்ற போது எவ்வளோ நிமிஷத்தில் வந்து அது ஃபில் ஆகும், இப்படிதான் வந்து கொஸ்டின். ஸோ எக்ஸ் வந்து 20 மினிட்ஸு, ஒய் வந்து 12 மினிட்ஸு. சரிங்களா? ஒர்க்கிங் டுகெதர் equal to xy by x plus y days, about 20 into 12 divided by 20 plus 12. So 20 into 12 divided by 20 into 12 add பண்ணா 32. சரிங்களா? 20 into 12 add பண்ணா 32. இப்போ 4th டேபிளில் கேன்சல் பண்ணா இது 5 times, இது வந்து 4 8s are 32. ஸோ 4 8s are 32. அதே மாதிரி 4th டேபிளில் கேன்சல் பண்ணா இது 2 times, இது 3 times. ஸோ 15/2 அப்படின்னு சொல்லிட்டு வருது. எப்படி 15/2? 5 3s are 15 divided by 2 அப்படின்னு. ஸோ 15 2ஆல் டிவைட் பண்ணுவோம். 2 7s are 14, ரிமைண்டர் 1. சரிங்களா? அப்போது 7 1/2 கிட்டத்தட்ட 7.5 மணி நேரத்திலே வந்து அந்த 7.5 நிமிஷத்துலேயே வந்து அது அந்த டேங்க் வந்து ஃபில் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது ஏல ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு டேப்பு 20 நிமிஷத்தில் ஃபில் ஆகுது, இன்னொரு டேப் 12 நிமிஷத்தில் ஃபில் ஆகுதுன்னா 2 டேப்பும் ஒரே நேரத்தில் ஓப்பன் பண்ணாங்கன்னா அது 7.5 நிமிஷத்துலேயே வந்து ஃபில் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள். அஜய் அண்ட் விமல் ஒரு வேலையை 14 நாளில் செய்கிறாங்க. அதாவது அஜயும் விமலும் சேர்ந்து அந்த வேலையை 14 நாளில் செய்கிறாங்க. அப்போ ஒர்க்கிங் டுகெதரில் 14 நாளில் செஞ்சுட்டாங்க. அஜய் மட்டும் அந்த வேலையை குத்தா அஜய் மட்டும் எத்தனை நாளில் செய்வாராம்? 24 டேஸில் செய்வாராம். அப்போ விமல் அந்த வேலையை எத்தனை நாளில் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வருது. ஸோ விமல் மட்டும் அலோன், விமலோட டேஸ் வந்து எத்தனை நாளில் செய்வார்னு தெரியாது. சரிங்களா? அஜய் இது தெரியும், அஜயும் விமலும் சேர்ந்து செஞ்சால் எத்தனை நாளில் செய்வார்னு தெரியும். சரிங்களா? ஸோ நம்ம இந்த ஃபார்முலாவே எடுத்துக்கலாம். அதாவது ஒர்க்கிங் டுகெதர் ஃபார்முலா என்னது? xy by x plus y days. ஸோ ஒர்க்கிங் டுகெதர் இதோட ஆன்சரை தான் அவங்க என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 16 கொடுத்துருக்காங்க. அதாவது போன சம்மில் நம்ம எதை ஆன்சராக வர வச்சோமோ அந்த ஆன்சரை ஒன்று கொடுத்தது. சரிங்களா? இதில் எக்ஸை கொடுத்துட்டாங்க, ஒய்யை மட்டும் கேட்குறாங்க. இப்போ அவ்வளோதான் விஷயம். ஸோ ஒர்க்கிங் டுகெதர் அப்படின்றனால 16 ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 24ன்னு. அப்போ 24y டிவைடட் பை 24 + y. சரிங்களா? ஏன்னா y தான் தெரியாது. அதாவது விமலோட டேஸ் வந்து நான் தெரியாதுன்றனால y போட்டுக்கிட்டேன். ஓகேவா? ஸோ 16 இங்கே பாருங்க, இது கேன்சல் ஆகும்ல. 16 வந்து 8 டேபிளில் 2 times, இது 3 times. ஏன் இங்கே கேன்சல் பண்ணிக்கிறேன்னா இங்கே மல்டிப்ளேயர் தான் இருக்குது, இங்கேயும்
பக்கத்தில் எந்த நம்பரும் இல்லை, ஸோ டைரெக்டாக அதிகலாம். அப்போது இந்த 2 இன்ட்டு இதை இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படி பண்ணும்போது இங்கே இருக்கிற எல்லா டேர்ம்ஸுமே இங்கே இருக்கிற 2ஆல் மல்டிப்ளை ஆகும். சரிங்களா? அப்போது 24 + y ப்ராக்கெட்டில் எழுதிட்டேன் ஈக்குவல் டு 3y. சரிங்களா? அப்போது 2yயும் 24யும் மல்டிப்ளை பண்ணால் 48, 2yயும் yயும் மல்டிப்ளை பண்ணால் 2y ஈக்குவல் டு 3y. சரிங்களா? இந்த 2 வந்து இந்த பிராக்கெட்ல ஏதன அந்த நம்பர்ஸுக்கு மட்டும், அந்த டேர்ம்ஸுக்கு மட்டும் தான் பொது. சரிங்களா? அதனால தான் 48 + 2y ஈக்குவல் டு இந்த 3y போட்டுக்கிட்டேன். சரிங்களா? அப்போ எனக்கு 3y மட்டும் வேணும்னா 3y, இந்த 2y இங்கே வந்துருச்சு. சரிங்களா? அப்படி வந்தால் -2y ஆகுமா ஈக்குவல் டு 48. அதாவது yலாம் ஒரு பக்கம் எடுத்து வந்துட்டேன், நம்பர்ஸ்லாம் ஒரு பக்கம் எடுத்து வந்துட்டேன். அப்போ 3yலேருந்து 2y போச்சுன்னா 1y ஈக்குவல் டு 48. அப்போ விமல் மட்டும் அந்த வேலையை, விமல் அலோன் 48 days. அப்போ விமல் மட்டும் அலோன்னா தனியா, விமல் மட்டும் அலோன் எவ்வளோ 48 நாளில் அந்த வேலையை செஞ்சு முடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இது வந்து பேசிக் மாடல். இது இன்னொரு தடவை வந்து அந்த பேசிக் மாடல்லே வச்சு நம்ம வந்து மாற்றி போடுற ஒரு சம்ஸ் இதெல்லாம். சரிங்களா? நம்ம xy/x + y தான் வந்து பேசிக் ஃபார்முலா. சரிங்களா? அந்த ஃபார்முலா வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், இப்படி கொண்டு வரோம். சரிங்களா? ஸோ 16 days இங்கே போட்டுக்கிட்டேன், இங்கே 24y/24 + y. சரிங்களா? அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், சிம்பிளிஃபை பண்ணால் 48 days வருது. நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? சரி, 9th சம் பாருங்க. A and B working together in 8 days. சரிங்களா? அதாவது ஏவும் பியும் சேர்ந்து அதே வேலையை 8 நாளில் செய்கிறாங்க. அப்படி செய்யும் போது ஏ மட்டும் அந்த வேலையை 12 நாளில் செய்கிறாரா? அப்போ ஏ அலோன் வந்து 12 days. அப்படி இருந்தால் பி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாளில் செய்வார்? இதுதான் வந்து கொஸ்டின். சரிங்களா? அப்போ இதுக்கும் அதே ஃபார்முலா யூஸ் பண்ணுவோமா? xy/x + y தான் வந்து அதுக்கான ஃபார்முலா. ஸோ xy/x + y தான் வந்து அவங்க என்னன்னு சொல்லிட்டாங்க, 8ன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா 2 பேர் சேர்ந்து செய்கிற வேலையை தான் வந்து 8 நாளில் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ 8 ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ 12, ஒய்யோட வேல்யூ தெரியாது, டிவைடட் பை 12 + YA. சரிங்களா? அப்போது இங்கே வந்து 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 2 டைம்ஸ், இது 3 டைம்ஸு. ஓகேவா? இப்போ 2ஆல் இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோமா? அப்படி பண்ணும்போது 2 × 12 + YA ஈக்குவல் டு 3y. சரிங்களா? அப்போது 2 12s are 24 ப்ளஸ் 2 × YA 2YA ஈக்குவல் டு 3y. ஸோ எனக்கு 3y வேணும்னா 3y அங்கே வச்சுக்கிட்டா இந்த 2y வந்து இந்த சைடு வந்துடும். சரிங்களா? அப்போ 3yலேருந்து 2y போச்சுன்னா 24 வருதான். அப்போ 3yல 2y போச்சுன்னா 1y. ஸோ 1y ஈக்குவல் டு 24. அப்போ y ஈக்குவல் டு 24 days. அப்போ ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை 8 நாளில் செய்கிறாங்க, ஏ மட்டும் 12 நாளில் செஞ்சா y, அதாவது பி வந்து எத்தனை நாளில் செய்வார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏவை நம்ம என்னன்னு எடுத்துக்கிட்டோம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம், பி செய்கிற வேலையை டேஸை வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, y ஈக்குவல் டு 24 days அப்படின்னு சொல்லிட்டு வருது. சரிங்களா? நெக்ஸ்ட் மாடல் பார்ப்போமா? சரி, நெக்ஸ்ட் மாடல் பாருங்க. 5 men ஆர் 10 boys, 5 மென்னாவும் எடுத்துக்கலாம், இல்லை 10 பாய்ஸாகவும் எடுத்துக்கலாம். 15 நாளில் ஒரு வேலையை செய்கிறாங்க. அப்படி செய்யும் போது 4 men and 17 boys, 4 men and 17 boys வந்து அந்த வேலையை எத்தனை நாளில் செய்வாங்க? இதுதான் வந்து கொஸ்டின். இது நெக்ஸ்ட் டைப் மாடல். இந்த டைப்ல கண்டிப்பாக இங்கே ஒரு 6 இருக்கும், இங்கே ஒரு 2 இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் கரெக்டாக பார்த்துங்க. 5 men செய்கிற வேலையாக இருக்கும், இல்லைன்னா 10 boys செய்கிற வேலையாக இருக்கும். அந்த வேலை 5 நாளில் முடிக்கிறாங்க. அப்படி முடியும் போது 4 men and 17 boys அந்த வேலையை எத்தனை நாளில் செய்வாங்க? இதுதான் வந்து கொஸ்டின். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா எழுதணும். NAB divided by BC plus AD days அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அதாவது NAB divided by BC plus AD இதில் வந்து நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணனாலே கண்டிப்பாக ஆன்சர் வந்துடும். இதில் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணதுக்கு முன்னாடி எது என்ன, எது ஏ, எது பி, எது சி, எது டி அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயம் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதில் என்னது கண்டிப்பாக நம்பர் ஆஃப் டேஸ் தான் சொன்னேன். ஸோ நம்பர் ஆஃப் டேஸ்ன்றது 15. ஸோ அந்த 15 இங்கே நான் எழுதிக்கிட்டேன். சரிங்களா? ஏன்னது 5, அதாவது ஃபஸ்ட்டு வர்றது. சரிங்களா? பியில் இருக்கிறது 10,
இது சரிங்களா. சி இருக்கிறது 4 ரெண்டாவதா வர்றது. ஸோ டி வந்து 17. ஸோ என்னன்னா 15 டேஸ், முன்ன ஏபிசிடின்னு நீங்க இங்கே சொல்லிடலாம் ஏபிசிடின்னு. ஓகேவா. ஸோ அதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுவோமா. சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாங்க. அப்போ 15 இன்ட்டு ஏவோட ஆன்சரு 5, பியோட ஆன்சரு 10 டிவைடட் பை பிசி அப்படின்றாங்க. பியும் சியும் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ இங்கே எழுதியிருக்கோம் பாருங்க. பி வந்து 10, சியோட ஆன்சரு 4 சரிங்களா. பிளஸ் ஏடி அப்படின்றாங்க. ஏவோட ஆன்சர் 5, டியோட ஆன்சர் 17. ஓகேவா. இது ரெண்டுத்தையும் இப்போ மல்டிப்ளை பண்ணோம். இப்போ 15 இன்ட்டு 5 இன்ட்டு 10 டிவைடட் பை 10 4s are 40 plus 17 5s are 85. So 15 into 5 into 10 divided by 85 ஒரு 40 ஆட் பண்ணா 125. So 125. வேற எதை கேன்சல் பண்ணுவோமா. இப்போ 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 1 டைம், இது 2 5 25 டைம்ஸ் சரிங்களா. திருப்பி 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 2 டைம்ஸ், இது 5 டைம்ஸ். திருப்பி 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 1 டைம், இது 3 டைம். ஸோ 3 into 2 அதாவது 6 டேஸ். 6 டேஸ்ல வந்து அந்த வேலையை 4 மென்னும் 17 பாய்ஸும் சேர்ந்து முடிப்பாங்க சரிங்களா. அப்போ இதுதான் வந்து கான்செப்ட். இந்த கான்செப்ட் பிரகாரம் நம்ம இன்னொரு சம் போடுவோம், ஈஸியா வந்து புரியுற மாதிரி சொல்லலாம் சரிங்களா. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா. சரி, நெக்ஸ்ட் சம் பாருங்க. 6 men or 9 women. இங்க வந்து அங்க பாய்ஸ் கொடுத்த மாதிரி இங்க வந்து உமன்ஸ் கொடுக்குறாங்க. 6 men 9 உமன் வந்து ஒரு வேலையை 8 டேஸ்ல செய்யறாங்க. அதாவது 6 மென்னாவும் இருக்கலாம், இல்ல 9 உமனாவும் இருக்கலாம். ஒரு வேலையை 8 நாள்ல செய்யறாங்க. அப்படி செய்யும் போது 8 men and 12 women அதே வேலையை எத்தனை நாள்ல செய்வாங்க, இதுதான் வந்து கொஸ்டின் சரிங்களா. ஸோ இந்த கொஸ்டின் பிரகாரம் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதுவோமா. ஃபார்முலா என்னன்னு எழுதிப்போம். NAB டிவைடட் பை BC பிளஸ் AD டேஸ். ஸோ என்னுக்கு நேரம் அங்க என்ன இருக்கு பாருங்க 8 டேஸ் சரிங்களா. ஏன்னுறது 6, பின்னுறது 9, சி 8, டி அப்படின்றது 12. ஸோ ஏக்கு பிக்கு சி டி நாலுத்துக்குமே வந்து என்ன தெரிஞ்சிச்சு, வேல்யூ தெரிஞ்சிச்சு சரிங்களா. அதுலேயே அப்படியே அப்ளை பண்ணுவோமா. ஸோ 8 இன்ட்டு ஏவோட ஆன்சர் 6, பியோட வேல்யூ வந்து 9 சரிங்களா. டிவைடட் பை பிசியா ஃபர்ஸ்ட். ஸோ 9 இன்ட்டு 8 பிளஸ் ஏவும் டியும் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 12 இன்ட்டு 6. ஸோ 8 இன்ட்டு 6 இன்ட்டு 9 டிவைடட் பை 9 8s are 72 பிளஸ் 12 6 ஆரும் 72. இப்போ 8 இன்ட்டு 6 இன்ட்டு 9 டிவைடட் பை 144 சரிங்களா. இப்போ 9 டேபிளில் கேன்சல் பண்ணுவோமா. 9 1s are 9 சரிங்களா. இங்கேயும் 9 1s are 9, 9 6 are 54. ஏன்னா 14 9 1s are 9 சொல்லும் போது ரிமைண்டர் 5 வரும், 54 ஆகும். 54 வந்து 6 டைம்ஸ் தானே. ஸோ 16 வருது. 8 1s are 8, 8 2s are 16 சரிங்களா. 2 1s are 2, 2 3s are 6. ஸோ 3 days. ஸோ 6 men 9 உமன் ஒரு வேலையை 8 டேஸ்ல செஞ்சா 8 மென்னும் 12 உமனும் அதே வேலையை 3 நாள்லயே செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா. சரி, நெக்ஸ்ட் சம் பாருங்க. 3 men or 7 women ஒரு வேலையை வந்து 32 நாள்ல முடிக்கிறாங்க. 3 men 7 women ஒரு வேலையை 32 நாள்ல முடிக்கிறாங்க அப்படின்ற போது 7 men and 5 women சரிங்களா அதே வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படி கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மேலே இருக்கிறவங்கள விட கீழே இருக்கிறவங்க 2 மடங்கு நல்லா வேலை செய்யறாங்க. அதாவது ட்வைஸ்னா என்னது, 2 மடங்கு நல்லா வேலை செய்யறாங்க, டபுளா வேலை செய்யறாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதே மாதிரி இங்க ட்வைஸ் நல்லா வேலை செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ட்வைஸுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கீழே பார்ப்போம் சரிங்களா. ஸோ அதே ஃபார்முலா தான், ஃபார்முலா மாறாது.
ஸோ ஃபார்முலா மாறாதுன்றனால எண்ணுக்கு வந்து 32. சரிங்களா, ஃபார்முலா எழுதிப்போம். NAB டிவைடட் பை BC ப்ளஸ் AD. சரிங்களா, n ஈக்குவல் டு 32, A வந்து 3, B ஈக்குவல் டு 7, சியும் 7, D ஈக்குவல் டு 5. ஸோ எப்படி வந்துச்சு? A வந்து 3, B வந்து 7, சியும் 7, D வந்து 5, n வந்து இந்த 32. சரிங்களா, ஸோ அப்ளை பண்ணுவோமா? என்னோட வேல்யூ என்ன? 32 இன்ட்டு ஏவோட வேல்யூ 3 இன்ட்டு பியோட வேல்யூ 7 டிவைடட் பை பிசி. அப்போ 7 இன்ட்டு 7 பிளஸ் ஏடி அப்போ 3 இன்ட்டு 5. ஸோ 32 இன்ட்டு 3 இன்ட்டு 7 டிவைடட் பை 7 7s are 49 பிளஸ் 3 15s are சாரி இங்க d வந்து 5 ஸோ 3 5s are 15. அப்போ புரியுதா பாருங்க, இங்க d வந்து 5 தான். ஸோ நான் 15 போட்டுருந்தேன். ஸோ 3 இன்ட்டு 5 வந்து 15 ஆயிடும். ஸோ 32 இன்ட்டு 3 இன்ட்டு 7 டிவைடட் பை 49 ஒரு 15 ஆட் பண்ணா 64. சரிங்களா, எந்த டேபிளில் கேன்சல் பண்ணுவோம்? 32 டேபிள் 32 1s are 32, 32 2s are 64. சரிங்களா, அப்போ இங்க வேற எதுவும் கேன்சல் ஆகாது இல்ல. அப்போ எது எல்லாம் 21/2 எழுதலாமா? 3 7s are 21, கீழே டினாமினேட்டர்ல 2 இருக்கு, அதனால 21/2. 21/2 டேஸ் இதுதான் வந்து இதுக்கான ஆன்சரா இருக்கும். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? ட்வைஸ் அந்த வேலையை சீக்கிரமா முடிக்கிறாங்க. அப்படின்னா என்ன சார் பண்ணும்? 2 இன்ட்டு 21/2 அந்த 2ஆல சரிங்களா வந்திருக்கிற டேஸை நீங்க மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஏன் 2ஆல பண்றோம்? ட்வைஸ்ன்னு கொடுத்தனால. இதே ட்ரைஸ்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா 3ஆல மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா, இல்ல வேற எப்படி சார் கொடுப்பாங்க? 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் அப்படின்லாம் கொடுத்தாங்கன்னா 3 வரைக்கும் ட்ரைஸ் ஓகே, அதுக்கப்புறம் எப்படி சார் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் அப்படின்லாம் வரும். சரிங்களா, ஸோ இந்த 2 2 கேன்சல், இங்க 21 மட்டும் வருமா? ஸோ 21 டேஸ். ஒரு 3 men 7 women அந்த வேலையை 32 டேஸ்ல செஞ்சா 7 men and 5 women அந்த வேலையை 21 டேஸ்ல செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரிங்களா, நெக்ஸ்ட் சம் பாப்போமா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஏபிசி 3 பேர் வந்து தனித்தனியா வந்து 3 டேஸ் கொடுத்துருக்காங்க. இது ரெஸ்பெக்டிவ்லி அதாவது ஏ வந்து 7 டேஸ்ல ஒரு வேலையை செய்யறாரு, பி வந்து 14 டேஸ்ல ஒரு வேலையை செய்யறாரு, சி வந்து அதே வேலையை 28 டேஸ்ல செய்யறாரு. அப்படி செய்யும் போது ஒர்க்கிங் டுகெதர் அதாவது 3 பேரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாள்ல செய்வாங்க? இதுதான் வந்து கொஸ்டின். சரிங்களா, சோ 3 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை செய்யறாங்க அப்படின்னும் போது ஃபார்முலா ஏபிசி டிவைடட் பை ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ டேஸ். ஸோ ஒர்க்கிங் டுகெதர் 3 persons. சரிங்களா, அப்போ இங்க வந்து ஏக்கு நேரா 7, பினா வந்து 14, சி வந்து 28. ஸோ 7 இன்ட்டு 14 இன்ட்டு 28 டிவைடட் பை ஏபியா அப்போ 7 இன்ட்டு 14 பிளஸ் பிசி வந்து 14 இன்ட்டு 28 பிளஸ் சிஏ நம்பர் 28 இன்ட்டு 7. சரிங்களா, ஸோ இப்போ கீழே மல்டிப்ளை பண்ணுவோமா? ஸோ 7 இன்ட்டு 14 இன்ட்டு 28 டிவைடட் பை 14 7s are 98 98 plus 14 into 28 8 4s are 32 remainder 3. சரிங்களா, 8 1s are 8 ஒரு 3 ஆட் பண்ணா 11. so 2 into 14 வந்து 28. so 2 9 3 3 9 2 plus 28 into 7 8 7s are 56
ரிமைண்டர் 5 7 2s are 14 ஒரு 5 19 ஸோ 196. ஸோ இதை ஆட் பண்ணால் 7 இன்ட்டு 14 இன்ட்டு 28 டிவைட் பை இப்படி ஆட் பண்ணுற மாதிரிங்க 392 196 98 8 6 ஆட் பண்ணால் 14 16 ரிமைண்டர் 1 10 19 28 ரிமைண்டர் 2 6 ஸோ 686ன்னு வருது சரிங்களா. இதை நம்ம என்ன பண்ணுவோம் 7 டேபிளில் கேன்சல் ஆகுதான்னு பார்ப்போம். 7 1s are 7 7 9s are 63 ரிமைண்டர் 5 சரிங்களா. அப்போ 56 எத்தனை டைம்ஸ் வரும் 7 டேபிளில் 8 டைம்ஸ் வரும். ஸோ அதை போட்டு இங்கேயே பண்ணியிருப்போம் 14 டேபிளை 7ஆல் மல்டிப்ளை பண்ணால் 98 சரிங்களா. அப்போது 14 1s are 14 14 7s are 98 சரிங்களா. திருப்பி 7 1s are 7 7 4s are 28. ஸோ 4 மட்டும்தான் ரிமைண்டர். ஸோ 4 டேஸ்லேயே அந்த 3 பேரும் சேர்ந்து அந்த வேலையை முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது நெக்ஸ்ட் மாடலு. ஸோ கரெக்டாக இதையும் வந்து வாட்ச் பண்ணிட்டே வாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ராம் வந்து ஒரு வேலையை 8 டேஸில் செய்கிறாரு. ஹரி வந்து அதே வேலையை 16 டேஸில் செய்கிறாரு சரிங்களா. ஷாம் அப்படின்றவர் 12 டேஸில் அந்த வேலையை செய்கிறாரு. அப்படி இருக்கும்போது 3 பேரும் சேர்ந்து ஒர்க்கிங் டுகெதர் அந்த வேலையை எத்தனை நாளில் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ நம்ம போன சம் தான் ஏபிசி டிவைடட் பை ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ டேஸ் சரிங்களா. 3 பேருக்கு ஒர்க்கிங் டுகெதருக்கு இதுதான் ஃபார்முலா சரிங்களா. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஏ வந்து 8 பி வந்து 16 சி வந்து 12 சரிங்களா. இதில் அப்ளை பண்ணுவோமா. ஸோ 8 இன்ட்டு 16 இன்ட்டு 12 டிவைடட் பை 8 இன்ட்டு 16 ப்ளஸ் பிசின்னும் போது 16 இன்ட்டு 12 ப்ளஸ் சிஏ அப்படின்னும் போது 12 இன்ட்டு 8. ஸோ மேலே 8 இன்ட்டு 16 இன்ட்டு 12 கீழே 16 8s are 128 ப்ளஸ் 16 12s are 176 192 plus 12 8s are 96 சரிங்களா. அப்போ 3 ஆட் பண்ணுமா 128 192 96. ஸோ 8 8 16 ரிமைண்டர் 1 9 9 ஆட் பண்ணால் 18 20 21 சரிங்களா. அப்போ 4 8 இன்ட்டு 16 இன்ட்டு 12 டிவைடட் பை 4 1 6 அப்படின்னு வருது சரிங்களா. இப்போ 8 டேபிளில் கேன்சல் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். 8 1s are 8 8 5s are 40 ரிமைண்டர் 1 ஸோ இங்கே 1. அப்போ இது எத்தனை டைம்ஸ் வரும் 16னா 2 டைம்ஸ் வரும் சரிங்களா. வேற 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 4 டைம்ஸ் இது 13 டைம்ஸ். ஸோ மேலே 4 இன்ட்டு 12ன்னு வருது, கீழே 13ன்னு வருது. வேறு எதுவும் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா 13 வந்து ஒரு ப்ரைம் நம்பர். மேலே 4ஆலையும் 12ஆலையும் கண்டிப்பாக டிவைட் ஆகாது சரிங்களா. ஸோ 4 12s are 48 by 13 அப்படின்னு வருது சரிங்களா. அப்போ 48 by 13 அப்படின்னும் போது 13 3s are 39. இப்போ ரிமைண்டர் வந்து 9ன்னு இருக்கும் சரிங்களா. அப்போ ஆன்சர் என்ன வரும், மேலே இருக்கிற 3 எதுவும், இந்த 9 மேலே எதுவும், கீழே வந்து இந்த 13 எதுவும். ஸோ 3 9 by 13 days கிட்டத்தட்ட 3.25 நாளில் வந்து அந்த வேலையை அவங்க செஞ்சு முடிப்பாங்க 3 பேரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஏ வந்து 8 நாளில், அதாவது ராம் 8 நாளில், ஹரி 16 நாளில், ஷாம் 12 நாளில் செய்கிற வேலையை 3 பேரும் சேர்ந்து செஞ்சால் 3 9 by 13 days, அதாவது கிட்டத்தட்ட 4 நாளில் அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருமா. ஏ அண்ட் பி வந்து 18 டேஸில் ஒரு வேலையை செய்கிறாங்க. பி அண்ட் சி வந்து 12 டேஸில் ஒரு வேலையை செய்கிறாங்க சரிங்களா. சி அண்ட் ஏ வந்து அதே வேலையை 15 டேஸில் செய்கிறாங்க. அப்படி செய்யும்போது ஒர்க்கிங் டுகெதர் 3 பேருமே சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாளில் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ 3 பேரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாளில் செய்கிறாங்க அப்படின்றதுக்கு என்ன ஃபார்முலா. இதில் நல்லா பாருங்க, இது வரைக்கும் நம்ம பார்த்த சம்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்,
ஏ மட்டும் ஒரு வேலையை 18 நாள்ல செஞ்சாங்க, பி மட்டும் ஒரு வேலையை 12 நாள்ல செஞ்சாங்க, சி மட்டும் ஒரு வேலையை 5 நாள்ல செஞ்சாங்க அப்படின்னு தான் வந்து கொஸ்டின் கொடுப்பாங்க. இங்க வந்து ரெண்டு பேரு ஒரு குறிப்பிட்ட நாள்ல சேர்ந்து அந்த வேலையை செய்யறாங்க. சரிங்களா? அப்படி செய்யும் போது இதுக்கு என்ன சார் ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் டுகெதர். இதான் வந்து கொஸ்டினா கேக்குறாங்க. சரிங்களா? அப்படி கேட்கும்போது 2xyz divided by xy plus yz plus zx. So first வர 2xyz divided by xy plus yz plus zx days அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? So 2xyz அப்படின்னும் போது ஏவும் பியும் சேர்ந்து செய்யற வேலையை நான் என்ன எடுத்துக்கிறேன், எக்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸ் வந்து 18, பியும் சியும் சேர்ந்து செய்யற வேலையை நான் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஒய் வந்து 12, சியும் ஏவும் சேர்ந்து செய்யற வேலையை நான் என்ன எடுத்துக்கிறேன், ஜெட்டுன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஜெட் வந்து 15. ஸோ இதில் அப்ளை பண்ணா 2 × 18 × 12 × 15 divided by 18 × 12 plus yz அப்படின்னும் போது 12 × 15 plus zx அப்படின்னும் போது 15 × 18. சரிங்களா? அப்போ 2 × 18 × 12 × 15 divided by இங்க 12ஐயும் 18ஐயும் மல்டிப்ளை பண்ணுவோம். சரிங்களா? 2 18s are 36, 1 18s are 18. So 6, 8 and 3 add பண்ணா 11. So 1 add பண்ணா 2. அப்ப 2 1 6 ன்னு வருதா? plus 15 12s are 12. இங்க பாருங்க 2 15s are 30, 1 15s are 15. So 0 8 1. இப்போ 118 வரும். plus 15 18s are 8 5s are 40, remainder 1. 8 1s are 8 ஒரு 4 1 12. அப்போ 120 அப்படின்னு சொல்லிட்டு வருது. 1 15s are 15. So 0 7 2 270. அப்போ 2 × 18 × 12 × 15 divided by மூணுத்தையும் ஆட் பண்ணா 216 180 270. அப்போ 6 6 6 அப்போ 666 அதாவது 666 அப்படின்னு வருது. சரிங்களா? இதையும் நம்ம கேன்சல் பண்ணுவோமா? ஸோ 6 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 3 டைம்ஸ், இது 111 டைம்ஸ். ஓகேவா? 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 1 டைம், இது 3 7 37 டைம்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ மேலே இது 37ன்றது ஒரு ப்ரைம் நம்பர். ஸோ கண்டிப்பாக மேலே எந்த டேபிள்லையும் அது கேன்சல் ஆக போகிறது இல்லை. சரிங்களா? அப்போ மல்டிப்ளை பண்ணிப்போம். 15 12 மல்டிப்ளை பண்ணால் 118 இப்போ தான் சொன்னோம். சரிங்களா? 180 வருது. 15 12 மல்டிப்ளை பண்ணால் அதோட ஒரு 2 மல்டிப்ளை பண்ணோம். ஸோ அப்போ 316 வருமா? 360 divided by 37. ஸோ இதை நம்ம என்ன பண்ணோம், இப்போ டிவைட் பண்ணோம். சரிங்களா? இப்படி டிவைட் பண்ணோம். இதே டிவைட் பண்ற பாருங்க. 360 37 ஆல் டிவைட் பண்றேன். 37 10 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணா 370 வருமா? 37 10 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணா 370. ஸோ அப்போ 9 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். 9 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணா 9 7s are 63. ஸோ ரிமைண்டர் 6. 9 3s are 27. ஒரு 6 ஆட் பண்ணா 33. ஸோ 10ல 3 போனா 7, 5ல 3 போனா 2. ஸோ என்ன வருது? 9 27/37 டேஸ். அப்போ ஒர்க்கிங் டுகெதர் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ரெண்டு பேரா இருக்கும்போது 3 பேரும் சேர்ந்து அந்த வேலையை கிட்டத்தட்ட 10 நாள்ல அந்த வேலையை முடிச்சிடுவாங்க. இங்க 9 37/37னா 1. சரிங்களா? ஆனா இங்க 9 27/37 வருது.
அவ்வளோ டேஸில் அந்த வேலையை முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்க, ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை 12 நாளில் முடிக்கிறாங்க. சரிங்களா, 12 days. பி அண்ட் சி வந்து அதே வேலையை 15 daysல செய்கிறாங்க. சியும் ஏவும் வந்து அந்த வேலையை 15 daysல செய்கிறாங்க. சாரி, சி அண்ட் ஏ வந்து 20 days. ஸோ 20 daysல செய்கிறாங்க. இன் ஹவு மெனி டேஸ் கேன் ஏ டூ தட் அலோன் அப்படின்றாங்க. ஏ அலோன். ஸோ ஏ பி வந்து 12 daysல செய்கிறாங்க, பியும் சியும் வந்து 15 daysல செய்கிறாங்க, சி அண்ட் ஏ வந்து 20 daysல செய்கிறாங்க. அப்படி செய்யும் போது ஏ மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாளில் செய்வார்? இதுதான் வந்து கொஷின். சரிங்களா, ஸோ இந்த கொஷினுக்கான ஃபார்முலா 2xyz divided by xy plus yz minus zx. சரிங்களா, மைனஸ் zx இதில் போட்டிங்கன்னா இது கண்டிப்பாக ஆன்சர் வந்துடும். சரிங்களா, அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஏக்கு வந்து 12 days, பி வந்து 15 days. ஸோ ஏன்னு கொடுத்துக்காங்கன்னா XY Z கொடுத்துப்போம். X Y Z வந்து 20 days. சரி, இப்போ பாருங்க, 2 into 12 into 15 into 20 divided by, இங்க மல்டிப்ளை பண்ணா 12 into 15 plus YZ 15 into 20 minus ZX number 20 into 12. So 2 into 12 into 15 into 20 divided by 15 12s are இப்போ வந்து மல்டிப்ளை பண்ணோம் 180 plus 15 20 மல்டிப்ளை பண்ணா 2 15s are 30. ஸோ ஒரு 0 அப்படியே ஆட் பண்ணிப்போம். மைனஸ் 20 12s are அப்படின்றாங்க, 12 2s are 24, அப்போ 240 இருக்கும். சரிங்களா, ஸோ இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிப்போம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 480. ஸோ 480ல் 240 போச்சுன்னா இன்னொரு 240 இருக்குமா? ஸோ 2 into 12 into 15 into 20 divided by 240. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 480. 480ல் 240 போச்சுன்னா 240 இருக்கும். சரிங்களா, இங்கே ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல். 12 1s are 12, 12 2s are 24. சரிங்களா, 2 1 2 1 கேன்சல். ஸோ 15 ஒரு 2 உண்டா இருக்கு. ஸோ 15 into 2. ஸோ 30 daysல வந்து ஏ மட்டும் அந்த வேலையை செஞ்சு முடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ ஏ அலோன் 30 days. ஓகேவா, நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா. ஏ கேன் டூ ஏ ஒர்க் இன் 9 days. n வந்து 9 daysல ஏ வந்து முடிக்கிறாரு. சரிங்களா, பி இஸ் 50% மோர் எஃபிஷியன்ட் தென் ஏ. அதாவது பி வந்து 50% மோர் எஃபிஷியன்ட் யாரு? ஏவை விட அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த மாதிரிக்கு நம்ம ஒரு ஃபார்முலா சொன்னோம். ஸோ என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா n into 100 divided by 100 plus p. இதில் நம்ம வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணாலே என்ன கிடைக்கும்? ஹவு மெனி டேஸ் கேன் பி மட்டும் எத்தனை நாளில் அந்த வேலையை செஞ்சு முடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரிங்களா, ஸோ n into 100 அப்படின்னும் போது n வந்து இங்கே டேஸை சொல்லும். ஸோ 9 days. சரிங்களா, பி வந்து 50% மோர் எஃபிஷியன்ட் சொல்றாங்கல்ல, ஸோ அந்த பர்சன்டேஜை நம்ம என்னன்னு எடுத்துக்குவோம்? பின்னு எடுத்துப்போம். சரிங்களா, அப்போ 9 into 100 divided by 100 plus p ஓட ஆன்சரே 50. ஓகேவா, ஸோ 9 into 100 divided by 100 ஒரு 50 ஆட் பண்ணா 150. ஸோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சலு. இது 2 times, இது 3 times 5 டேபிளில். சரிங்களா, இது 3 times 1, 3 டேபிளில் 1 டைம் வரும், இது 3 times வரும். ஸோ 3 into 2ன்னு வருது. சரிங்களா, அப்போ 6 days. அப்போ n வந்து 9 daysல ஒரு வேலையை செஞ்சார்னா, சரி ஏ வந்து ஒரு வேலையை 9 daysல செஞ்சார்னா பி வந்து அந்த வேலையை 6 daysல செஞ்சு முடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம்.
அதனால தான் 50% மோர் எஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. ராம் வந்து ஒரு வேலையை 2/5 பார்ட் ஆஃப் 12 days அதுல செய்யறாரு. சரிங்களா? 5ல 2 பாகம் பார்ட் வந்து அவர் ராம் வந்து 12 டேல வந்து செய்யறாரு. அதே மாதிரி சோஹன் அப்படின்றவர் அந்த வேலையை 3/4 பார்ட் வந்து பார்ட்டா பிரிச்சு 3/4 பார்ட்டா பிரிச்சு எத்தனை நாள்ல செய்யறாருன்னா 15 டேஸ்ல செய்யறாரு. சோ இப்படி குதுக்கும் போது ஒர்க்கிங் டுகெதர் சரிங்களா? இப்போ ராம் வந்து 2/5 பார்ட் ஆஃப் 12 days 5ல 2 பங்கை வந்து 12 நாள்ல செய்யறாரு. அதே மாதிரி சோஹன் வந்து 3/4 பார்ட் வந்து 15 டேஸ்ல செய்யறாரு. அப்படி செய்யும் போது ஒர்க்கிங் டுகெதர் 2 பேருமே சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாள்ல செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சரிங்களா? அப்போ இங்க 12 days இருக்கா, இந்த 2/5 பார்ட் அப்படின்னு கொடுத்தாலே அந்த டேஸோட அது என்ன பண்ணீங்க ரெசிப்ரோக்கல் எழுதிங்க. அப்போ 5/2 வரும். சரிங்களா? அப்படி 5/2 வந்துச்சுன்னா 2 1s are 2, 2 6 are 12 அப்படின்னு எழுதலாம். ஸோ 6 × 5 30 டேஸ்ல வந்து ராம் அந்த வேலையை செய்யறாரு. சரிங்களா? நெக்ஸ்ட் சோஹனோட ஒர்க் வந்து வேணும்னா 3/4 பார்ட் ஆஃப் 15 இருக்கு. ஸோ 15 × 4/3 எதிங்க ரெசிப்ரோக்கல். சரிங்களா? அப்போ 3 1s are 3, 3 5s are 15. ஸோ 5 4s are 20 டேஸ்ல சோஹன் அந்த வேலையை செய்யறாரு. சரிங்களா? ஸோ ஒர்க்கிங் டுகெதர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா என்ன ஃபார்முலா? xy/x + y டேஸ். அதாவது 2 பேருக்கு தானே கொடுத்துருக்காங்க, அதனால தான் இந்த ஃபார்முலா எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? அப்போ 30 × 20 / 30 + 20. ஸோ 30 × 20 / 2 ஆட் பண்ணா 50 அப்படின்னு வந்துடும். சரிங்களா? ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல். 5 1s are 5, 5 6 are 12. ஸோ 6 × 2 மல்டிப்ளை பண்ணா 12 days. 12 டேஸ்ல அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? ராம், திலீப் அண்ட் சேகர் கேன் டூ எ ஒர்க் இன் 20 days. அதாவது ஏ பி சி 3 பேருமே சேர்ந்து ஒரு வேலையை 20 நாள்ல முடிக்கிறாங்க. ஏன் 1/20 அப்படின்னு எதுனா ஒர்க்கு ஒரு நாளைக்கு 20 நாள்ல அந்த வேலையை முடிக்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு அது என்னன்னு சொல்லுவோம் 1/20 days அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரிங்களா? இதுல ராமும் திலீப்பும் அதாவது ஏவும் பியும் மட்டுமே வந்து அந்த வேலையை 30 டேஸ்ல முடிக்கிறாங்க. சரிங்களா? 30 டேஸ்ல முடிக்கிறாங்க. ஸோ சேகர் மட்டும் அந்த வேலையை எத்தனை நாள்ல செய்வாரு அப்படின்னு தான் வந்து கொஸ்டின். ஓகேவா? ஸோ இதுல வந்து நம்ம அப்படியே அப்ளை பண்ணுவோமா? இது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்குவோம், இது ஃபர்ஸ்ட்னு வச்சுப்போம். ஸோ செகண்ட் ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1/30 a + b பதிலா போடலாம் + c = 1/20. சரிங்களா? c மட்டும் என்னன்னா 1/20 - 1/30 ஆகுமா? இங்க பிளஸ்ல இருக்கிறது ஈக்குவல் அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஆகும். ஸோ c = இதுக்கு வந்து நம்ம எல்சிஎம் எடுப்போமா? எல்சிஎம் எடுத்தா 20 30 இதனா அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமே. 30 1s are 30, 20 1s are 20. ரிமைண்டர் கீழே வந்து 3 2s are 6 2 0 அப்படியே வந்துடும் மல்டிப்ளை பண்ணா. ஸோ 10/600 அப்படின்னு சொல்லிட்டு வருமா? 10/600. ஏன்னா 30ல 20 போச்சுன்னா 10 600 அப்படியே இருக்கும். ஸோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆகி 1/60 டேஸ்ன்னு வரும். இங்க 3 பேர் செஞ்ச வேலையை 20 நாள்ல செஞ்சா நம்ம 1/20 எண்ணணும். சரிங்களா? அப்ப சி மட்டும் எத்தனை நாள்ல செய்வாரு? 1/60 டேஸ்ன்னு இருக்குது. அப்ப சி மட்டும் 60 டேஸ்ல செய்வாரு. 1/60 அது டைம், அந்த டே ஒர்க்கு சொல்றோம். 1/60 ஒர்க்கை செய்யறோம். சரிங்களா? அப்போ இதை கரெக்டா புரிஞ்சுங்க. இங்க எப்படி 1/30 என்னமோ 30 டேஸ், அதே மாதிரி தான் இங்க 1/60 60 டேஸ்ன்னு எழுதிட்டோம்.
ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்ததுல நிறைய மாடல் பார்த்துருக்கோம். எல்லா சமயம் வந்து ரிப்பீட்டடாக வந்து ட்ரை பண்ணியே பாருங்க. ஓகேவா? தேங்க்யூ.